சோஸ்டம் ஆண்டவரே, சோஸ்டம் ஆண்டவர். இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. அப்பா, எங்களை கூட்டி சேர்த்து இந்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. எங்களுக்கு இன்றைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த மன்னாவை தரப்போகிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி. எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆமேன். ஓகே, கிறிஸ்டாலஜி படிச்சுட்ருக்கோம். கிறிஸ்துவியல். கிறிஸ்துவியலில் வந்து நீங்கள் 2 பேரும் அட்டன் பண்ணாத சில கிளாஸஸ் இருக்குது. அது வந்து யூடியூப்பில் இருக்குது. தயவு செஞ்சு போய் பாருங்கள். இயேசு கிறிஸ்து எப்படி பழைய ஏற்பாட்டு பலிகளை அவர் நிறைவேற்றினார் அப்படின்ற அந்த சீரீஸை பஸ்கா பண்டிகையும் போது அந்த சீரீஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை தயவு செஞ்சு போய் பாருங்கள். அப்புறம் நீங்கள் அட்டன் பண்ணாதது வந்து இன்னொன்று வந்து கிறிஸ்டாலஜியில் ஜெனசிஸ் 1:1 அதில் வந்து இருக்கிற இயேசு கிறிஸ்து எப்படி வந்து ஆதியாகவும் 1:1 முதலாம் அதிகாரத்திலேயே இயேசு கிறிஸ்து வெளிப்படுறாரு அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். 2 பாடங்களுமே வந்து யூடியூப்பில் இருக்குது. தயவு செஞ்சு போய் பாருங்கள். அப்புறமா ஓகே, நம்ம கிறிஸ்டாலஜி அண்ட் எஸ்கட்டாலஜி கோர்ஸில் தான் இருக்கிறோம். அதில் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகள் எப்படி அவர் போதிச்சார், இதை நம்ம ஏன் கற்றுக்கணும் அப்படின்ற 2 விஷயங்கள் நம்ம பார்க்கணும். அப்படின்னா, ஒன்று, நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து இயேசுவை போல மாறணும். நம்முடைய சுயம் சிறுகவும் கிறிஸ்துவானவர் நமக்குள் பெருகணும். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் கிறிஸ்டியன் லைஃப்பில். நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் அப்படின்னு எப்படி யோவான் ஸ்நானகன் சொன்னானோ, அதே போல் எனக்குள் இருக்கும் நான் சிறுக வேண்டும், எனக்குள் வாசம் செய்யும் ஆவியானவர் கிறிஸ்துவின் ஆவியானவர், தேவ ஆவியானவர், அவர் வந்து முழுக்க ஜாஸ்தி பண்ணி நான் முழுமையாக ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு நான் என்பது மறைந்து போகணும். இப்படிங்கிறது தான் வந்து ஒரு கிறிஸ்துவனுடைய ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அதில் இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் போதித்தார் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா, ஒரு கிறிஸ்தவனாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எப்படி போதிக்கிறது அப்படிங்கிறத நமக்கு வந்து புரிஞ்சுப்போம். அதுக்காக தான் ஓமைகளை இப்போ நம்ம பார்க்குறதே தவிர, ஓமைகளுக்கான விளக்கங்கள் வந்து எக்கச்சக்கம் இருக்கும். ஓகே, ஊமைகளுக்கான விளக்கங்கள் எக்கச்சக்கம் இருக்கும். ஆனால் ஊமைகளை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி தர்றது கம்மியாக இருப்பாங்க. ஓகே, இப்போது 10 கன்னிகைகள் ஊமையை பார்த்து ஊமை போட்டிங்கன்னா 10 virgins பேரபிள் பை ஜீசஸ்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 10,000க்கு மேலே உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வந்து மெசேஜ் கொட்டி கிடக்கும். ஓகேவா? ஆனால் அதில் எது சரியானது, எது வேதத்தின்படி சரியானது அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணணும். அப்படின்னு ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாஸ் தான் இது. இதில் ஒரு சில ஓமைகளை எடுத்து அதற்கு எனக்கு வெளிப்படுத்தினதை நான் வந்து சொல்லுவேன். எந்தெந்த நாளில் எந்தெந்த ஓமை எடுக்க போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிடுவேன். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் கொடுக்க போகிறோம். அதால் வந்து இன்றைக்கி வந்து நான் முன்கூட்டியே சொல்லலை. ஆனால் லிஸ்ட் ஆஃப் பேரபிள்ஸ் நம்ம எது எடுக்க போகிறோம், ஓமைகளுடைய அந்த லிஸ்ட் பட்டியல் ஏற்கனவே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அதை வாசித்து வந்து நீங்களும் உங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினதை சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஓகே, இயேசு கிறிஸ்து ஏன் ஊமைகளை பயன்படுத்தினார்? சட்டுன்னு எல்லாரும் சொல்லிடுவோம். மத்தேயு 13 தெளிவாக சொல்கிறாரு, எல்லாருக்கும் புரியாத வண்ணம் சிலருக்கே புரிகிற வண்ணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊமைகளால் பேசினார். ஏன்னா அவரே அப்படி சொல்கிறாரு. ஓகே, மத்தேயு 13:10-17 கொஞ்சம் படிங்கம்மா. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 10-17. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விளக்கம். இயேசு கிறிஸ்து ஏன் ஊமைகளால் பேசினார் அப்படிங்கிறதுக்கு. மத்தேயு 13:10-17. அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் ஊமைகளாக அவர்களுடைய பேசுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது,
காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும், காதுகளினால் கேளாமலும், இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும், நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும், நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இயேசுவே இதில் சொல்கிறாரு மற்றவங்களுக்கு புரியாமல் இருக்கிறதுக்காக அப்படிங்கிறாரு. அப்போது ஏன் இது செய்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, பன்றிகளுக்கு முன்பாக முட்டை போடாதவங்கள் அவரே வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கிறாரு மலை பிரசங்கத்தில் பார்த்தோன்னா. ஓகே, எல்லாருக்கும் வந்து இந்த ரகசியம்ன்றது கிடையாது. எல்லாருக்கும் வந்து பரலோக ராஜ்யத்தின் ரகசியம்ன்றது வந்து கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்போது நம்மளும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுமா அப்படின்னா அது ஒரு நல்ல கேள்வி. அந்த கேள்விக்கான விடை வந்து ஆவியானவர் தான் கொடுக்க முடியும் உங்களுக்கு. ஓகே, நான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணு அப்படின்னு சொன்னால் இவர் வந்து ஜெபத்தியானத்தை குறைக்கிறாருன்னு நீங்கள் ஈஸியாக மேலே வந்து ஒரு கல்லை எறிஞ்சிடலாம். அதில் நான் அந்த கல்லை அடிப்படுறதுக்கு பதிலாக லெட் த ஹோலி ஸ்பிரிட் லீட் யூ. எங்கே கர்த்தர் எப்படி செஞ்சாரோ அதே போல் நீங்கள் எங்கே செய்யணும், ஓமைகளாக எங்கே நீங்கள் பேசணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் புரிகிற வண்ணம் தான் வேதம் வந்து த பைபிள் இஸ் அவைலபிள் ஃபார் எனிபடி டு பை. இப்போ கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் வேதம் வாங்கலான் இருக்கிறா இந்தியாவில் கிடையாது. யாரோனா வேதம் வாங்கலாம், யாரோனா படிக்கலாம், அப்படி தான் இருக்குது. ஓகேவா? ஆனால் அதை அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எதற்காக பயன்படுது? இப்போது வேதத்தை படித்தவர்கள் சிலர் வந்து அதை குற்றம் சொல்கிறதுக்கு நொட்டை சொல்கிறதுக்குன்னே படிப்பாங்க சில பேர். ஓகேவா? அப்படிப்பட்டவர்கள்கிட்ட நம்ம போய் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தலைமையான விஷயம். அதை கர்த்தருக்கு வந்து நமக்கு வந்து நமக்கு எப்படி கர்த்தர் வெளிப்படுத்துகிறாரோ அப்படி நம்ம செய்கிறது தான் சரியான விஷயம். அப்போது எல்லாருக்கும் புரியாத வண்ணமும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய போதனைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வந்து ஆண்டவருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கிறோம். இன்னொரு டிஸ்டிங்க்ட் ரீசன். ஓகே, இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ரீசனு. அவர் வந்து புரியாத வண்ணம் சிலருக்கே புரிகிற வண்ணம் சொன்னார். அப்புறமா இன் ப்ரைவேட் அவர் வந்து அவர்களுக்கு தன்னுடைய சிஷியர்களுக்கு விளக்கி சொன்னார் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து மற்ற 13 தொடர்ந்து படித்தோன்னா அவர் சொல்கிறது கேட்பார். இந்த ஓமையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்பார். ஆமாம் ஆண்டவரே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிம்பாங்க. அவர்கள் கேட்டு அறியத்தக்க உணரத்தக்க விதத்தில் தான் ஓமையாக பேசினார் ஆண்டவர். சிஷ்யர்கள் சில ஓமைகள் ரொம்ப சிம்பிளாக பேசினார், சில ஓமைகள் ரொம்ப கஷ்டமாகவும் பேசியிருக்கார் ஆண்டவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் பேரபிள் வந்து உக்ரானக்காரன் ஓமை. லூக்கா 12 நினைக்கிறேன், அதில் வருது. உக்ரானக்காரன் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் பேரபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அப்புறம் நிறைய வந்து பிரசங்கிக்கப்பட்ட உவமை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்ல சமாரியனுடைய கதை அது வந்து நிறைய பிரசங்கிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஓகே, இன்னொரு டிஸ்டிங்க்ட் ரீசன் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆளுமையில் இருந்த ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் இவர்களை சாடுவதற்காக, திட்டுறதுக்காக ஊமைகளை பயன்படுத்தினார். அதில் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மத்தேயு 21 வர்ற அந்த திராட்சை தோட்டக்காரனுடைய உவமை. ஹஸ்பண்ட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவோம், வைன்யார்டு ஓனர் அப்படின்னு சொல்லுவோம். மத்தேயு 21:45 முழு ஓமை படிக்க வேண்டாம், முழு ஓமை இன்னைக்காக டைம் இருந்தால் அப்பா பார்க்கலாம். மத்தேயு 21:45 மட்டும் எடுத்து படிங்க. அதான் படிங்க. பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவருடைய உண்மைகளை கேட்டு
தங்களை குறித்து சொல்கிறார் என்று அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். பாருங்க, ஆகிலும் ஓமைகளால் அவர் பேசுகிறாரு. இதுக்கு முந்தின ஓமை பார்த்தீங்கன்னா திராட்சை தோட்டக்காரனோட ஓமை வரும். ஓகேவா? திராட்சை தோட்டத்தை நாட்டி ஆலையை நாட்டி தூரதேசத்துக்கு போயிருந்தான். தன்னுடைய வேலைக்காரர் அனுப்புகிற போது கொன்னாங்க. அப்போ தன்னுடைய மகனை அனுப்பிச்சாலாவது அவங்க வந்து பயப்படாமல் இருப்பான். மகனை அனுப்புகிற மகனையும் கொண்டுட்டாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். இந்த ஓமையை சொல்லும் பொழுது ஒரு இடத்துல வந்து தங்களை குறித்து சொல்லுகிறார் அப்படின்னு இருக்கும். இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா லூக்காவில் வரும்போது அப்படி ஆகாதிருப்பதாக அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரியான ஆளுமையில் இருக்கிறவங்களை இப்போது உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதி இருக்கிறதே அப்படின்னு பவுல் சொல்லுவார். பவுல் வந்து வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே தேவன் உன்னை அடிப்பார், உன்னுடைய வாயில் அடிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரதான ஆசிரியன்னு சொல்லும்போது வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே தேவன் உன்னை அடிப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே பிரதான ஆசாரியனியை இப்படியா சொல்லுவது அப்படின்னு சொல்கிற போது உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறது. அப்போது நியாயப்பிரமாணத்தின்படி ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லக்கூடாது. இது எங்கே பிரதர் இருக்குது? ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக எங்கே இருக்குது? உபாகமத்தில் இருக்குது. நீங்கள் நியாயப்பிரமாணம் ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் க்ராஸ் ரெஃபரன்ஸ் பைபிள் வச்சு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது புரியும். ஓகே, அப்போது அவர்களை திட்டுவதற்கு ஒரு ஓமையை எடுத்து போட்டு திட்டுறது. இதை டைரெக்டாக திட்டிருக்காரு ஆண்டவர். திட்டிருக்காரு, மாயக்காரரான வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மாயக்காரரான பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஐயோ ஐயோ ஐயோ, 7 ஐயோ, 7 woes to you அப்படின்னு சொல்லலாம். 7 ஐயோக்கள் சொல்லி கொடுத்த ஏற்கனவே உங்களுக்கு மத்தேயு 22:23 நினைக்கிறேன், 22-23 அதில் வரும். ஏற்கனவே உங்களுக்கு அது நீங்கள் அது சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த கிளாஸை சொன்னால் போய் பாருங்கள். டைரெக்டாக திட்டிருக்காரு. ஆனால் இன்டைரக்டாக இந்த 21ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்குறோன்னா, இட் வாஸ் அ க்ரௌடட் டெம்பிள். ஓகே, ஏன்னா பஸ்கா பண்டிகைக்காக மக்கள் வர ஆரம்பித்தாச்சு. நிறைய கூட்டம் இருந்த சமயத்தில் அவர் வந்து டைரெக்டாக பேசாமல் இன்டைரக்டாக பேசுகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போது புரியாமல் இருக்கிறதுக்காக பேசுகிற விதம் உண்டு, புரியறதுக்காக பேசுகிறதும் உண்டு. ஓகே, புரியாமல் இருக்கிறதுக்காக பேசுகிறது உண்டு, புரியறதுக்காக. இப்போ நல்ல சமாரியன் கதைகளை பார்த்தோன்னா எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்டதுக்காக ஒரு ஓமையை சொல்லுவார். எனக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு ஓமையை சொல்லுவார். அது கேட்ட கேள்விக்கு பதில் வந்து ஒரு ஓமையாக சொல்கிறது அதுவும் இருக்குது. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இன்னொன்று நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, ஊமைகளால் பேசி போதிப்பது யூதர்களுடைய ஒரு போதனை முறை. இதுக்கு வந்து நம்ம வந்து வேதத்திலேருந்து நிறைய எடுத்துக்காட்டு எடுக்கலாம். ஓகே, நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யோதாம் வந்து அபிமலேக்கு அப்படின்ற எருபாகாலுடைய கிதியோனுடைய மகன் வந்து கிதியோனுடைய 70 குமாரரை வந்து ஒரே கல்லில் வந்து சாகடிப்பான். அவனுடைய இளைய குமாரனான யோதாம் வந்து ஒரு ஓமையை சொல்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவன் வந்து அவர்களுக்கு தப்பி அதுக்கப்புறமா ஓடி போய் பேயோரில் போய் வாசம் பண்ணினான் அப்படிங்கிறத நியாயாதிபதிகளில் பார்க்குறோம். 2 சாமுவேல் 12 வந்து ஒரு அதிகாரத்தில் இருந்த தாவீதுக்கு நீ தப்பு செஞ்சிடடா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு குடியானவன், ஐஸ்வர்யவான் குடியானவனத்தில் இருந்த ஒரு ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நாத்தான் வந்து சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். பத்சேபாலுடன் அவர் தாவீது பாவத்தில் விழுந்ததுக்கு அப்புறமா நடக்கிற விஷயம் அதை பார்க்குறோம். ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வந்து திராட்சை தோட்டத்தை நாட்டினேன் அப்படின்னு சொல்லுவார். இங்கே வர திராட்சை தோட்டம் வந்து இஸ்ரவேல். ஓகே, அப்படிங்கிறத அவரே சொல்லியிருப்பார். இந்த திராட்சை தோட்டம் மனமகிழ்ச்சியின் தோட்டம் இஸ்ரவேலே அப்படின்னு ஆண்டவரே சொல்லியிருப்பார். திராட்சை தோட்ட ஓமையை நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 17ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் திராட்சை தோட்டம் நாட்டுறதை பற்றி வரும். ஒரு கழுகு வந்து நாட்டுற மாதிரி கேதுருவையும் திராட்சையும் நாட்டுற மாதிரி. அப்போது
பழைய ஏற்பாடுகளிலும் நிறைய ஓமைகள் இருக்குது. அந்த ஓமைகள்லாம் நம்ம கற்றுக்கணும். ஏன்னா என்னுடைய வாயை ஓமைகளால் திறப்பேன், பூர்வகாலத்து விஷயங்களை நான் உங்களுக்கு வெளிக்கொணர்வேன் அப்படின்றது ஒரு ப்ராஃபஸி. அந்த ப்ராஃபஸியை இயேசு ஃபுல்ஃபில் பண்ணார் அப்படின்றது எல்லாருக்குமே அது மார்க் படிக்கிற போது தெரிஞ்சிடும். ஓ, வாயை ஊமைகளால் திறப்பின் அது இது எங்கே இருக்குது அப்படின்னா சங்கீதத்தில் வரும் அந்த ப்ராஃபஸி. ஓகே இது இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங், வெரி இம்பார்ட்டன்ட் திங், ஊமைகளை எப்படி புரிந்து கொள்வது. இப்போ சில ஊமைகள்லாம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஓகே, விளக்கம் இல்லை அப்படின்னா புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, தானியலில் இவர் பார்க்குறாரு, இவர் பார்க்குற அந்த ஆடு, ஒரே ஆடு, 2 ஆடாக மாறி அந்த மாதிரிலாம் பார்க்குறது கஷ்டம். அப்போது இதுக்கான அர்த்தத்தை காப்ரியல் தான் நினைக்கிறேன், ஹி எக்ஸ்பிளைன்ஸ், அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறாரு தானியலுக்கு. இது யார், இது யார், இது யாருன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணப்படாத ஊமைகளும் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இருக்குது. அதை எப்படி நம்ம புரிந்து கொள்வது அப்படிங்கிறதுக்கான ஒரு சில பேசிக் தம்பு ரூல் அதை மட்டும்தான் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி. ஓகே, வேதத்தில் அப்படிப்பட்ட உவமான ஓமையங்களுக்கு விளக்கம் இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போது நானே நல்ல மேய்ப்பர், ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்குறேன். ஏசு சொன்னாரா? ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்குறேன், நானே நல்ல மேய்ப்பர். இது பழைய ஏற்பாட்டிலே இருக்குது. ஓகே, பழைய ஏற்பாட்டில் எங்கே இருக்குது? எசேக்கியேலில் இருக்குது. ஓகே, அங்கே போய் அதற்கான விளக்கம் இருக்கா? அது ஒரு ஓமைக்கு ஆண்டவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டார். இப்போது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டார், விதைப்பான ஓமை. ஆண்டவர் எக்ஸ்ப்ளனேஷன் ஏற்கனவே கொடுத்துட்டாரு. அதுக்கும் மேலே எக்ஸ்ப்ளனேஷன் தேவை இல்லை. ஓகே, ஆனால் அந்த விதைப்பான ஓமையை வச்சு பிரசங்கங்கள் பண்ணுறாங்களோ? எஸ் பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்க? அதை எடுத்து படிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மக்களுக்காக பண்ண வேண்டியதாக இருக்குது. வேதத்தை படி அப்படின்னாலும் வேதத்தை படிக்காமல் இருக்கிற மக்களுக்காக செய்ய வேண்டியதாக இருக்குது. ஓகே, அதனால் நம்ம அப்படி பண்ணுறவர்களை நியாயம் தீர்க்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் அதுலேருந்து வேறு ஏதாவது நமக்கு உள்ளர்த்தம் கிடைக்குமா அப்படின்றத பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், விதைப்பான ஓமையில் 3 சுவிசேஷங்கள்லையும் இருக்கிற ஓமை இது. ஓகே, ஒன்றத்தில் 30, 60, 100ன்னு வரும். இன்னொன்றில் வெறும் 100 இருக்கும். இன்னொன்றில் 100, 60, 30ன்னு இருக்கும். ஏன் இந்த வேறுபாடு? இதை வேணால் நம்ம we can go in depth and ஏன் இந்த மாதிரி லூக்கா ஏன் இந்த மாதிரி சொல்கிறாரு, மத்தேயு ஏன் இந்த மாதிரி சொல்கிறாரு, மார்க் ஏன் இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம ஆராயலாம். ஓகே, ஸோ உவமானங்களும் ஓமையங்களும் விளக்கம் வேதத்திலேயே இருக்கா அப்படின்றத முதல்ல பார்க்கணும் நம்ம. ஓகே, அடுத்தது வேதத்திலேயே ஒன்றிற்கும் மேலான உவமை விளக்கம் இருப்பின், அதாவது ஒரே விஷயம் ஒரே ஓமானமாக இருக்கும், அதுக்கு ஒன்றுக்கு மேலே விளக்கம் இருக்கும். ஓகே, பெஸ்ட் எக்ஸாம்பிள் புளித்தமா. இது 3 மட்டும் ஒரு வாட்டி பார்த்துடலாம், பார்த்தா உங்களுக்கு புரியும் உங்களுக்கு. ஓகே, லூக்கா 13:21 படிக்குமா? லூக்கா 13:21. அது புளித்தமாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்ரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். இங்க புளித்தமா என்பது தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறார். ஓகே, தேவனுடைய ராஜ்யத்துக்கு புளித்தமாவை ஒப்பிட்டு பேசுகிறார். அதே லூக்கா 12:1 படிங்க. 12:1.
அத்தருணத்திலே அநேகம் ஆயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்க, மாயமான பரிசேயருடைய புளித்தமா. ஓகே, இது இன்னொரு இடத்துல வந்து படகுல போகிற போது இது இதே விஷயம் சொல்லுவார். இவங்க வந்து சீஷர்கள் வந்து தப்பாக எடுத்துப்பாங்க, நம்ம அப்போ கொண்டு வரல போல இருக்குது, அதனால தான் சொல்கிறாரு போல இருக்குது அப்படின்டே, இல்லைடா அவர் உபதேசத்தை பற்றி சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் சொல்லுவார். ஓகேவா? புளித்தமா என்பது ஒரு மாயமான உபதேசத்திற்கும், தவறான கள்ள தீர்க்க தரிசனத்திற்கும் கள்ள உபதேசத்திற்கும் ஒப்பிடப்பட்டிருக்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்கும் ஒப்பிடப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 5:8 புளித்தமா எதை குறிக்குதுன்னு பாருங்கள். 1 கொரிந்தியர் 5 எடுத்துட்டு போங்க. ஒன்று கொரிந்தியர் 5:8 ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு எனும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசாரிக்க கடவும். இங்க வந்து புளித்த மாவு எதுக்கு சொல்றது, எதுக்கு ஒப்பிடப்படுறது? துர்க்குணம், பொல்லாப்பு. ஓகேவா? அதுக்கு கொஞ்சம் மேலே அது 5ஆம் அதிகாரத்தில் 1-7 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா தெரியும், விபச்சாரத்தை பற்றி பேசியிருப்பார். ஓகே, கொஞ்சம் புளித்தமா, அது புளித்தமா அப்படின்னா பாவத்தை குறித்து புளித்தமா உவமையாக சொல்லப்படுது. 3 இடங்கள் 3 வெவ்வேறு அர்த்தத்தில் ஒரே உவமயம். ஓகேவா? ஒரே ஐட்டம், அதை வந்து மெட்டஃபராக யூஸ் பண்ணுறது 3 வெவ்வேறு இடத்துல. ஸோ இப்போ நாம் வந்து புளித்தமா அப்படின்னு எங்கேயாவது நம்மளுக்கு வந்தது அப்படின்னா, இப்போ நமக்கு சில விஷயங்களில் வரும். ஓகே, புளித்தமா அப்படின்னு வந்தால் என்ன பண்ணுறது, ஐயோ புளித்தமா திடீர்னு ஞாபகத்துக்கு வரும்போது எதை பற்றி கர்த்தர் சொல்லுகிறாருன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம வந்து அதுக்கான கரெக்டான இது பண்ணணும். ஓகே, அதனால தான் நேற்றுக்கு வந்து ராஜிக்கு அனுப்பியிருந்தேன், உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது அப்படின்னு அழகாக அனுப்பியிருந்தாங்க. அந்த நெய்யுக்கு வந்து அபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு தியானித்தம்மா நான் அப்படின்னு அனுப்பியிருந்தேன். உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. நெய்யுக்கு வந்து என்ன மூலச்சொல் அப்படின்னு பார்த்தா மூலச்சொல் ஷெமேம் தான் இருக்குது. ஷெமேம்னா வந்து ஒலிவ எண்ணெயை குறிக்கிறது. இப்போ ஒலிவ எண்ணெய், எனக்கு ஒலிவ எண்ணெய்க்கு என்ன சம்பந்தம்? நான் அபிஷேகம். உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது அப்படின்னா எந்த கர்த்தர் தன்னுடைய வழியில் என்னை நடத்தினார் என்றால் என்னை அபிஷேகித்து கொண்டே இருப்பார், என்னுடைய அபிஷேகம் என்னை விட்டு அகலாது அப்படிங்கிறது எனக்கான அர்த்தம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன், அப்படின்றத ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நாம் உவமைகள் அதிகமாக இருக்கும். பழைய ஏற்பாடு அதுவும் படிச்சிங்கன்னா உவமைகளாக இருக்கும். ஓகேவா? நிறைய உவமைகள் இருக்கும். ஓகேவா? அங்கே வந்து எனக்கு புரியலை அப்படின்னு தாண்டி போகிறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஆழமாக படிக்கிற அந்த தன்மை. ஏன்னா வார்த்தையானவராக இருப்பவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு தயவு செஞ்சு போகாதீங்க. கொஞ்சம் எஃபர்ட் எடுத்திங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் மச் பெட்டர் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்ம கிறிஸ்துவை போல மாறணும், நம்ம வார்த்தையானவரை போல மாறணும் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு தேவையாக இருக்குது. ஓகே, ஃபைனல் பாயிண்ட், இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்தாண்ட சில உவமைகள், அவர் எடுத்தாள்கிறார் சில உவமைகளை. ஓகே, இதை வந்து ஏன் பழைய ஏற்பாடு படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இது. ஓகே, ஒய் யூ ஷுட் ஸ்டடி த ஓல்ட் டெஸ்டமெண்ட், நாட் ஜஸ்ட் ரீட், ஸ்டடி த ஓல்ட் டெஸ்டமெண்ட் அப்படிங்கிறதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஓகே, 10 கன்னிகைகள் உவமை பழைய ஏற்பாட்டில் இருக்குது, தெரியுமா? யாருக்கா தெரியுமா? தெரியல.
இல்ல தெரியல பிரதர். ஓகே, 10 கன்னிகைகள் ஓமையில் மெயினாக சொல்லப்படுறது என்னது? காஷனா இருக்கணும். வருகைக்கு இல்லை, ஓமையாக வருவது எது? எண்ணெய். எண்ணெயும் தீவட்டியும் இல்லையா? அது ஆக்சுவலாக தீவட்டியில் தீபம். ஓகேவா? யோபு 21:17 படிங்க. யோபு 21:17. மத்திய 25 எடுத்து வச்சுக்கோங்க யாராவது. 25 எடுத்து வச்சுக்கோங்க. யோபு 21:17 படிங்க. எத்தனை சடுதியில் துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போகும். எத்தனை சடுதியில் போதும். எத்தனை சடுதியில் துன்மார்க்கனின் விளக்கு அணைந்து போகும். மத்திய 25:8 படிங்க. மத்தேயு 25:8. புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். அணைந்து போகிறதே. பாருங்க, அவர்கள் தங்களுடைய தீவட்டிகளை, தங்களுடைய தீபங்களை ஏற்றாமல் இல்லை, ஏற்றுகிறார்கள், ஆனால் அணைந்து போகிறது. ஓகேங்களா? அவங்க ஏற்றாமல் இல்லை, அவங்க ஏற்றாங்க, அணைந்து போகிறது. துன்மார்க்கனின் விளக்கு எத்தனை சடுதியில் அணைந்து போகும். இது இதனுடைய ஒரு எக்ஸ்போசிஷன் தான் 10 கன்னிகைகள் ஓமை. புரியுதுங்களா? இதனுடைய இதோடைய எக்ஸ்போசிஷன் தான் 10 கன்னிகைகள் ஓமை. ஓகே, விதைப்பான ஓமையும் ஒரு சில பார்ட்ஸ் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. எரேமியா 4:3 படிங்க. எரேமியா 4:3. எரேமியா 4:3. யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள். எதுக்குள்ள விதையாதிருங்க? முள்ளுகளுக்குள்ளே. விதைப்பான் ஓமையில் வருதா சில விதை முள்ளுகளில் போய்பட்டது? நீதிமொழிகள் 12:3 படிங்க. இன்னொன்று நீதிமொழிகள் 12:3. நீதிமொழிகளில் எக்கச்சக்கமாக ஓமை இருக்கும். துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான், நீதிமான்களுடைய வேர் அசையாது. அப்போ 1 30 ஆகவும் 60 ஆகவும் 100 ஆகவும் எப்போ நம்ம பலன் கொடுக்க முடியும்? நீதிமானாக இருந்தால் மட்டும்தான். அதே நீதிமொழிகள் 12:12 படிங்க. துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறார், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். பாருங்க, இந்த மாதிரியான பழைய ஏற்பாட்டில் வர்ற ஓமைகள்லாம் எக்ஸ்போசிட் பண்ணுறக்காரு ஆண்டவர். ஓகே, இது ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சொன்னேன்னு, அது மத்தேயு 4:19 என்பதே ஒரு பழைய ஏற்பாடு ஓமை தான். உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் அப்படின்னு பேதுருவையும் அந்திரேயாவையும் கூப்பிடுறாருல ஆண்டவர், மத்தேயு 4:19. இது பழைய ஏற்பாட்டில் இருக்கு. மனுஷரை பிடிக்கிறவர்கள். இது கேட்ட நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேனா இல்லையா முன்னாடியே? சொன்ன மாதிரி இருக்கா? எரேமியா 16:16 படிங்க. எரேமியா 16:16 எப்படி ஆண்டவர் பண்ணுவார்னு இருக்கும். 16:16.
இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழித்தனுப்புவேன், ம். இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். இவர்களை மீன்களை பிடிப்பார்கள் இல்லை, மீன்களை பிடிப்பார்கள் இல்லை, அவர்களை பிடிப்பார்கள். ஓகே, யாரை? அவர்கள் பிடிப்பார்கள். யாரை? யூதா மற்றும் இஸ்ரவேலர்களை பிடிப்பார்கள். ஓகே. ஸோ மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்கவே நீ இயேசு சொன்னது, இது இயேசு சொன்னது. ஆக்சுவலாக பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோபு இவங்களை கூப்பிட்டதே வந்து இந்த இந்த தீர்க்க தரிசனத்தோட நிறைவேற்றம்னு கூட நம்ம சொல்லலாம். பரவாயில்லப்பா, சொல்லுங்க. ஓகே. அடுத்தது, பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும்னு மத்திய 24:28 சொல்கிறாரு ஆண்டவர். மத்திய 24:28 இது ஒலிவ மலை பிரசங்கம், ஒலிவெட் டிஸ்கோர்ஸ். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இது ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி, ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில உங்களுக்கு. ஓகே, 1.5 2 இயர்ஸ் முன்னாடி நம்ம மத்திய 24 அதிகாரம் வரைக்கும் படிச்சிருக்கோம். ஓகே, இதில் பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. இதுவும் பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்தாளப்பட்டது. யோபு 39:30 கர்த்தர் சொல்கிற விஷயம் இது. யோபு 39:30 இதே வசனங்கள், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும் அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இயேசு கிறிஸ்துவனுடைய உவமைகள் அப்படின்னு நம்ம பார்க்குற போது நிறைய விஷயங்கள் இருக்கும். ஓகே, நிறைய விஷயங்கள் பழைய ஏற்பாட்டில் இல்லாததும் இருக்குது, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதும் இருக்குது. நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இது பழைய ஏற்பாட்டில் ஒரு சில சாயல்களோடு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நம்ம அங்கேயும் போய் பார்க்கணும். நானே நல்ல மேய்ப்பன் ஏது சொல்கிற போது இவர்களுக்கான மேய்ப்பரை நான் உண்டாக்குவேன் எசேக்கியேலில் வருது. அதையும் போய் படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நம்ம வெறும் புதிய ஏற்பாட்டில் மட்டும் நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா முழுமையாக கிறிஸ்து இயேசுவை நாம் உணர முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்தது. ஓகே, ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது இவ்வளோ தான். கரெக்டாக டைமுக்கு முடிக்கிறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க, இல்லை நீங்கள் ஏதாவது ஷேர் பண்ணணுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல பிரதர் நான். ஓகே, இல்லை உங்களுக்கு உபயோகமாக இருக்கா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம்? இது கழுகு எங்கேயோ அது அங்கே பிணம் இருக்குன்றது யோபு சொன்னீங்களா? அது இது 39 லாஸ்ட் வசனம், கடைசி வசனம் பாருங்க, 39:30. கழுகு சேரும். சரி, ஓகே. ஸோ அந்த ஓமைக்கு என்னதுன்னு ஆண்டவர் நம்மளை வந்து அவரோட இருக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போவார். எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கான ஓமை அது. இதுக்கு வந்து அதான் அர்த்தமா? ஆமாம்மா, நம்ம வந்து ஆமாம்மா, ஆண்டவர் தன்னை பிணமாகவும் நம்மை கழுகாகவும் சொல்கிறார். நம்ம தேடி தேடி ஆண்டவரை தேடி போகணும். ஆண்டவருடைய நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய உடலை நாம் திருவிருந்தாக உட்கொள்ள வேண்டும். இதெல்லாம் இருக்குது அதில் இருக்கிற. நல்லா சொல்லுங்கக்கா. இல்ல அந்த கழுகு எங்கேயோ அங்கே பிணா எங்கேயோ கழுகு அங்கேன்னு சொல்லி இருக்கு இல்லையா? அது வந்து நிறைய சொல்றாங்க, ஆனா அது ரொம்ப டீப்பா எனக்கு தெரியல. அதுக்காக அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு. ஓகே, அதான் அதில் வந்து மெயினாக பிணம் எங்கேயோ கழுகுகள் அங்கே கூடும் அப்படின்னா, ஒரு காட்டில் வந்து ஒரு பிணத்தை போய் யாராவது போட்டாங்க அப்படின்னா அடுத்த ஃபியூ மினிட்ஸில் கழுகு மேலே வந்து வட்டமடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, வட்டம் அடித்து அது வந்து அந்த பிணந்தின்னி கழுகுகள்னே பேர் அதுக்கு. அவைகள் போய் அந்த பிணத்தை சாப்பிட ஆரம்பிக்கும். அதுக்கு இன்னும் ஆண்டவர் எதுக்காக எங்கே ஆண்டவரே அப்படின்னு கேட்பாங்க. ஒலிவெட் டிஸ்கோர்ஸில் நான் வந்து கூட்டிகிட்டு போவேன் அப்படி எங்கே ஆண்டவரே அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு தான் அவர் வந்து பதில் சொல்லுவார், பிணம் எங்கேயோ கழுகுகள் அங்கே கூடும் அப்படின்னு. தன்னை பிணமாகவும் அவர் தான் மரிக்கப் போவதை முன்குறித்தும் நாம் அந்த அவருடைய உடலை நாம் திருவிருந்தாக எடுத்துக்கொள்ளுவோம் என்றும்
சொல்லும் ஒரு விஷயந்தான் பிணம் எங்கேயோ கழுகுகள் அங்கேயே கூடும். அவர் நம்ம எடுத்துக்கொள்ள போகிறார் அப்படிங்கிறதுக்குமான இன்னொரு விஷயந்தான். அவர் எங்கே இருப்பாரோ அவரோட கர்த்தரோட நாமும் இருப்போம் அப்படின்னு நம்மளுக்கு 1 தெசலோனிக்கர் 4:17 வருது இல்லையா, அவரோட கூட எப்பவும் இருக்கிறதுக்காக எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படின்ற அந்த விஷயமும் அதில் இருக்குது. நாம் அதான் அந்த கழுகு அப்படின்ன உடனே எடுத்த உடனே நம்ம ஆண்டவரை அது குறிக்கிறது அப்படின்றதும் பண்ணக்கூடாது. அதுவும் தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். ஏன்னா வேறு சில இடங்களில் கழுகு நெபுகாத்நேச்சாரை குறிக்கிறதாக இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே கழுகு உடனே ஆண்டவர்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். we need to be very 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 careful. இப்போது திராட்சை செடி அப்படின்னா எல்லா கிறிஸ்தவர்களும் செய்கிற ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்னா திருச்சபை அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேவா? அது இஸ்ரவேலையும் குறிக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அதை அவங்க கன்சிடரே பண்ணுறது கிடையாது. ஓகே, அது இஸ்ரவேலையும் குறிக்கும். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் திராட்சை செடியாக இஸ்ரவேலையும் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. எப்போ இஸ்ரவேலை குறிக்கும், எப்போ திருச்சபையை குறிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல அப்படின்னா தவறான ஒரு விளக்கத்துக்குள்ளாக நம்ம போயிடக்கூடாது அப்படின்றதுனால தான் வெவ்வேறு இருக்கிற எல்லா ஓமைகளையும் இப்போது நான் சூஸ் பண்ணுறது அந்த ஓமைகள்லேருந்து வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஓமைகள் வேணுமா தயவு செஞ்சு கேளுங்க. அந்த லிஸ்ட்டு வேணால் திரும்பி அனுப்பி வைக்கிறேன். இந்த ஓமை வேண்டாம், இந்த ஓமை வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ரீப்ளேஸ் கூட பண்ணலாம். ஓகேவா? அதில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி எ செர்மன். இது ஒரு டிஸ்கஷன். நான் எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா ஓகே பாய் அப்படின்னு சொல்கிறதுக்காக இல்லை. இந்த டிஸ்கஷன் நீங்களும் தியானிச்சுட்டு தயவு செஞ்சு நீங்களும் தியானிச்சுட்டு உங்களுடைய தியானங்களை பகிர்ந்து கொடுங்கள். நாம் எல்லோரும் நம்ம எல்லோரும் மற்றவர்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வேதம் நமக்கு போதிக்கிறது. உங்கள் மூலமாக நான் பக்தி விருத்தி அடைவேன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஓகே, I will be edified through you. So I humbly request you, please meditate and come. Okay, ஸோ அடுத்த நாளைக்கான போர்ஷன்ஸ் அனுப்பி வைக்கிறேன். ஒன் ஃபுல் வீக் உங்களுக்கு இருக்குது. தயவு செஞ்சு படித்து மெடிடேட் பண்ணி வாங்க. ஓகே, ஏன்னா எனக்கான மெடிடேஷனை நான் சொல்கிறேன். அது எந்த நிலைமையில் சொன்னார் அப்படிங்கிற அந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸையும் நான் சொல்கிறேன். ஓகே, ஐ ஹோப் திஸ் வாஸ் எடிஃபைங் டு யூ. உங்களுக்கு புதிய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கலாம் இன்றைக்கி. ஓகே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பியோலாக்கா வச்சு ஜெபம் பண்ணுங்க, முடிக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தர்மியான வேத பாடத்துக்காக நன்றி சொல்றோம்ப்பா. நாங்களுக்கு கற்றுக்கொண்ட ஒவ்வொன்றுக்காகவும் நன்றி சொல்றோம். இன்னும் ஆழமா உண்மை அறிய உம்முடைய வார்த்தைகள்ல இருக்கிற ஆண்டவரே ஓமைகளாக சொல்லப்பட்ட காரியங்களிலே இருக்கிற ஆழங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களை நீர் நடத்துகிறதற்காக நன்றி சொல்றோம்ப்பா. மீதி இருக்கிற நேரத்தையும் இந்த கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறப்பா. இதற்காக அப்பா தயார் செய்து வந்த சகோதரனை ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் அநேகருக்கு பிரயோஜனமா இருக்க அர்ப்பணிக்கிறான்ப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அந்த புதிய வருடத்துல ஆண்டவரே புதிய பரிமாணங்களோட நாங்க உங்களுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி சொல்றோம்ப்பா. இந்த வருடம் முழுவதும் நீங்க எங்களோட கூட இருந்து எங்களை நடத்த போகிற கிருபைகளுக்காக நன்றி சொல்றோம். இன்னும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம் அப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென் 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 ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். ஓகே, ஸோ அந்த லிஸ்ட்டை அனுப்பி வைக்கிறேன். தயவு செஞ்சு உங்களுக்கு ஏதாவது ஓமைகள் வேண்டாம் அப்படின்னாலோ, இல்லை ஏதாவது ஓமைகள் இன்னும் ஆழமாக இது தவிர வேறு ஓமைகள் ஆழமாக தெரியணும் அப்படின்னாலோ நீங்கள் ரிவ்யூ பண்ணி அனுப்பி வைங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீக்குக்கானது நான் சூஸ் பண்ணி ஒரு 2 ஓமைகள் சூஸ் பண்ணி அனுப்புகிறேன். ஒரு ஓமையும் நான் 10 நிமிஷம் தான் பேசுவேன். ஓகே, மீதி நேரம்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. another 20 minutes is in your hands. ஓகே, ஸோ நீங்களும் தியானிச்சுட்டு வரணும். ஓகே, ஆல் ரைட். God be with you. ஓகே.